கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15லேருந்து 20 கட்சிகள் விஜய் எதிர்க்கிறது. எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய் ஆளுங்கட்சியாக இருந்தாரா? எதிர்க்கட்சியாக இருந்தாரா? ஊழல் செய்திருக்கிறாரா? கொள்ளை செய்திருக்கிறாரா? கொலை செய்திருக்கிறாரா? கிடையாதுல்ல. ஒண்ணுமே செய்யாம இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிக்கக்கூடிய மனிதன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரும்பொழுது, இவ்வளவு பேர் சேர்ந்து எதிர்க்கிறீங்கனாக்கா, அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? அவர் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால், நம்ம செஞ்ச ஊழல், நம்ம செஞ்ச கபட நாடகம் எல்லாத்தையும் எடுத்து நான் சொன்னேன்ல, அறிவிக்கப்படாத உளவுத்துறை யங்ஸ்டர்ஸ் இருக்கிறான் அவன் கட்சியிலன்றபோது, ஐடி விங்க உளவுத்துறை அவன் தகவலை எடுத்து அடிக்கும்பொழுது நம்ம கேவலப்பட்டுருவதற்காக பயந்து கொண்டு, ஒட்டுமொத்தமா விஜய் அதிகாரத்தை கைப்பற்றி விடாமல் இருப்பதற்காக ஒன்று கூடக்கூடிய நபர்கள், அலிபாபாவும் 40 திருடர்கள் போல நீங்கள் ஒன்று கூடிக்கொண்டு விஜயை விமர்சிக்கிறீங்களே தவிர, விஜய் மீது தனிப்பட்ட முறையில் இல்லாமல் அரசியல் ரீதியாக, ஆளுமை ரீதியாக அவரிடம் இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நாங்கள் சொல்வதற்கு ஓராயிரம் விஷயம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது குறித்து பேசு. அது குறித்து எவனுமே பேச மாட்டேறீங்க. பிரச்சனை யார்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? யார் திருடன் திருடன்னு கத்திட்டு முதல்ல ஓடுறானோ அவன் தான் பிரச்சனை இருக்குன்றது நிதர்சனமான ஒன்று.